நம்ம எதுக்கு பண்ணலான்னு டிசைட் பண்ணுவோம்னாக்கா, ஏன்னா ஜான் வந்துட்டு புக்கில் வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மேத்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணாருன்னுட்டு க்ளீனாக எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜான் அப்படி பண்ண மாட்டார். ஜான் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு ஏசப்பாவை குறித்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இமீடியட்டாக he will talk about John the Baptist. ஸோ ஜான் வந்துட்டு அந்த ஏசப்பா எப்படி பிறந்தார் அதெல்லாம் குறித்து வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டார். ஸ்டார்டிங்கே என்ன வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஏசப்பா வந்துட்டு வாஸ் த வேர்ட் ஆஃப் காட், அப்புறம் அண்ட் ஹி வாஸ் த லைட், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இமீடியட்டாக ஜான் த பேப்டிஸ்ட் டெஸ்டிமனி போயிடும். ஆனால் மேத்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்டுடைய பர்த் பார்ப்போமோ, அதுக்கப்புறம் ஜீசஸுடைய பர்த் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ ஜான்ஸ் காஸ்பிளே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வாரம் ஜான்னு கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் வாரம் ஜான்னு இருக்குமே அப்படின்னு தோணலாம். ஆனால் வந்துட்டு நம்ம ஜான் படிக்கும்போது எல்லாமே வந்துட்டு புதுசாக இருக்கும். ஜான்ஸ் காஸ்பிள் தான். I said John's Gospel. ஸோ நம்ம 4வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த 4வது அதிகாரத்தில் சரி. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த 4வது அதிகாரத்தில் வந்துட்டு சில காரியங்களை பார்த்தோம். அது என்ன அப்படின்ட்டு ஏதாவது ரெக்கலெக்ட் பண்ணுங்க. ஸோ சாப்டர் 4 என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்துட்டு இந்த சமாரிட்டன் உமனை பற்றி நம்ம படித்தோம் இல்லைங்களா. சமாரிட்டன் உமனை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா தன்னை பற்றி அவர் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு, நான் யார் அப்படின்ட்டு. அது சமாரிய உமன் வந்துட்டு அந்த ஸ்திரீ வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு ஏசப்பாவை நம்புகிறாங்க. அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நோபல் மேன் குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நோபல் மேன் அவருடைய மகன் வந்து சாப்படுக்கையில் இருக்காங்க, அதை வந்து நீங்கள் குணமாக்கணும் அப்படின்ட்டு வரதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவருடைய மகன் குணமாயிடுறாரு. அந்த அந்த நோபல் மேனுடைய மொத்த குடும்பமே என்ன ஆகுதுங்க, இல்லைங்களா. ஸோ yeah, so what we saw in John's Gospel, Susie, come fast. Listen. Susie, Priyan is not listening. Can let him walk over. Listen. Can you get that green chair for Priyan? If he doesn't sit, I'm going to give him. No, he wants a green chair. That's outside. Get the green chair. Outside. No, but I have to. If you don't obey me, you know you'll get punished, right? It's okay. Okay, sit there up here. Come sit next to me. Priyan? சரிம்மா. ஸோ இந்த நம்ம 2 மிரக்கிளை நம்ம பார்க்குறோம். இப்போ
இந்த சாப்டர்ல வந்துட்டு 2 மிரக்கலை நம்ம பார்க்குறோம். ஆனால் சாப்டர் 2ல நம்ம என்ன பார்க்குறோம்? சாப்டர் 1ல நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஹேவ் அ சிம்பிள் ரீகேப். சாப்டர் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா தேவன் வார்த்தையை அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் ஜான் தி பேப்டிஸ்ட் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அப்புறம் சாப்டர் 2ல என்ன பார்த்தோம்? ஜான் சாப்டர் 2. ஆக்சுவலி ஜான் சாப்டர் 2ல வந்துட்டு 3 காரியம் நம்ம பார்க்கணும். கல்யாணம் ஆமாம், கரெக்ட் தான். 3 விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு த வெட்டிங் ஆஃப் கேனா. அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்துட்டு அவர் அந்த ஆலயத்தில் போயிட்டு அந்த ஜனங்களை வந்துட்டு வெட்டி அடிக்கிறாரு. 3வது இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோமா? 3வது காரியம் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆலயத்தை இடிச்சு 3ஆவது நாள் அதை எடுத்து கட்டுறது. ஆனா கரெக்டுங்க. ஆனா ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா 3 சம்பவங்கள் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அந்த அந்த இது கானா ஒரு கல்யாணம் அதிசயம், அங்கே ஒரு மிரக்கிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சபையில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி அடிக்கிறாரு. 3வது காரியம் வந்துட்டு அவர் சபையில் வந்துட்டு மறுபடியும் வர்றாரு. அநேக அற்புதங்கள் செய்கிறாரு. அதை பார்த்து அநேகர் வந்துட்டு அவருடைய நாமத்தில் நம்புறாங்க இல்லைங்களா? ஏசப்பாவும் அநேகர் நம்புறாங்க. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 4வது அதிகாரத்தில் 2 மிரக்கிள் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி ஸோ சாப்டர் 2ல நம்ம 3 காரியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல சாப்டர் 3ல வந்துட்டு மறுபடியும் என்ன பார்க்குறோம்? The witness of John the Baptist and the witness of Jesus himself to Nicodemus. Nicodemus வந்துட்டு ராவில வரது பார்க்குறோம். ஏசப்பா பேசுறது அந்த ஒரு டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஜான் த பாப்டிஸ்ட் ஏசப்பா குறித்து அவர் சாட்சி சொல்லுவார். அது 3வது சாப்டர். இப்போ 4th சாப்டர்ல 2 அதிசயம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல 2 அதிசயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்துட்டு அதே கேலிலியில ஃபர்ஸ்ட் மிரக்கிள் எங்க பண்ணாரோ அதே கேலிலியில வந்துட்டு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யறதை பார்க்கணும். சமாரிட்டன் தேவனை கண்டடைறா, தேவனை ஏற்றுக்கிறாங்க. அந்த சமாரிய மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோபல் மேன் இல்லைங்களா? ஸோ இது தவிர்த்து நம்ம வேற ஏதாவது நம்ம பிரச்சனைலாம் கொண்டு வரோம். வேற என்ன நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா அந்த சமாரிட்டன் விமன் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க இல்லைங்களா? அவங்க என்ன கேட்பாங்க ஏசப்பாவை? ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்பாரு. நீங்க நம்ம கூட எப்படி நீங்க தண்ணி கேட்கலாம் இல்லைங்க? அதான் ஏசப்பா சொல்லுவா, நான் ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்பேன், ஜீவ தண்ணீர் அப்படின்னும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஏசப்பாட்ட இன்னொரு விஷயத்த கேட்பாங்க. அது என்னன்னா, you Jews believe that we should worship God only in Jerusalem. இப்போ நீங்க கேலிலியே எங்க இருக்குன்னா நார்தன் இஸ்ராயல்ல. நார்தன் இஸ்ராயல்ல அப்பர் கேலரி அப்பர் கேலரி லோவர் கேலரின்னு ஜெருசலேம்ல. ஸோ இவங்க என்னன்றாங்க, இஸ்ரேலில் இருந்து நீங்க யூதர்கள் என்ன நம்புறீங்க, தேவனை நீங்க ஆராதிக்கணும்னா எங்க போகணும்? ஜெருசலேமுக்கு போகணும். ஆனா ஏசப்பா என்ன சரியா புரிஞ்சுட்டு இல்ல, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அப்ப எப்படி ஆராதிப்பாங்களா? ஆவியிலும் சத்தியத்திலும் ஆராதிப்பாங்க. ஏன்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, the context is where to worship. You Jews believe that we should worship only in Jerusalem. இல்லைங்களா? You Jews say that we should worship only in Jerusalem and not here in Samaria.
இல்லைங்களா? So Jesus சொல்வாரு, a time will come you will not worship God here in Jerusalem or in the mountains but in spirit. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இடம் எந்த இடத்துல ஆராதிக்கணும், இடத்தை குறித்து தான் ஏசப்பா பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஏன்னா அவங்க கேட்டது கேள்வி கூட என்ன, எந்த இடத்துல ஆராதிக்கணும். அப்ப எந்த இடத்துல ஆராதிக்கணும்? இஸ்ராயல்லே ஆராதிக்க கூடாது, ஒரு காலம் வந்துருச்சு. இப்ப இஸ்ராயல்லே அதை ஆராதிக்கிற மாதிரி இல்லை, ஒரு எந்த மலையிலே ஆராதிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த இடத்துல ஆராதிக்கணும்? யாடா? ஸோ எந்த இடத்துல நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கணும்ன்றது தான் அந்த இடத்துல ஏசப்பா கொடுக்குற பதில். என்ன அதுக்கு என்ன பதிலா இருக்காங்க? Where do we? ஆமாங்க, when he says in the spirit, அதுக்கு என்ன அர்த்தம்? மனசு இல்லைங்களா? So now the place where you worship God is not Israel, is not any other place, but the place is heart. You spirit, you worship in spirit. So any person who's worshiping God in his heart is a true worship. And Jesus is not running on the Samaritan lady here, and such are the worshippers whom God is seeking. தேவன் வந்துட்டு தேடிட்டு இருக்கிற வர்ஷிப்பர் யாரு? ஆவியில் ஆராதிக்கணும், மனசுக்குள்ள ஆராதிக்கணும். சோ நீ ஆராதிக்கிறது எந்த இடம்? இஸ்ராயல் இல்ல, மற்ற சமாரிய இடமும் இல்ல, உன்னுடைய இருதயம். You worship God in your heart. அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, if you murder you're subject to judgment. No, பழைய ஏற்பாடுல, but now if you're angry with your brother in your heart, then you are subject to judgment. இது நம்ம போன வாரம் நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? So எந்த இடத்துல ஆராதிக்கணும்? Who is a true worshipper? A person who worships God in his heart, not the one who goes to Jerusalem or Samaria, but the one who worships God in the heart. So the கேள்வி என்னன்னா, are we worshiping God in our heart? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. So am I a true worshipper of God? Am I worshiping God in my heart? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, how does sin enter? நமக்குள்ள வந்துட்டு பாவம் வந்துட்டு how does it enter? Does it enter through our mind or does it enter through our heart? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட்ல இருந்தா. It enters through our heart. Desire. Okay, and then it goes to your mind, is it? Or from mind does it go to your heart, and from heart does it go to your mind? எங்க இருந்து ஆரம்பிக்குது? மைண்ட்ல இருந்து ஹார்ட். So mindல இருந்து heart போறீங்க. மைண்ட் தான் யோசிக்குது. So first mind. Mind தான் யோசிக்குது. இல்லைங்களா? கரெக்ட். Good thinking. மைண்ட்ல இருந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? that makes actually sense. இப்போ என்ன யாராவது கேட்டிருந்தா கூட நான் என்ன சொல்லியிருப்பேன், for the sin starts in your mind. ஏன்னா நான் ஒரு பழைய புக் ஒன்று நான் படிச்சேனோ, it's the book written by a very very famous teacher, Bible teacher. அவர் என்னன்றாருனோ, for the sin begins in your mind because you give room for thoughts and then it affects your heart. அது கண்ணுக்கு ஏன் எக்ஸாம்பிள் ஏசப்பா கொடுக்குறாருன்னா, for the eyes are the windows unto your soul, இல்லைங்களா? And so if the eyes be dark, how great is our darkness, இல்லைங்களா? So what you should see should be light. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேள்வி என்னன்னா, நமக்குள்ள பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுனாக்கா கண்டிப்பா இருதயம். ஸோ என்னுடைய இருதயம் அழுக்கா இருக்கா இல்ல சுத்தமா இருக்கான்னு எப்படி தெரியும்னா, உன்னுடைய தாட்ஸ் தான் சொல்லுவாங்க. Your thoughts tell you
if your heart is clean or not. ஏன்னா the thoughts come from heart. I mean, அது வந்துட்டு சயின்டிஃபிக்காக how do we understand that இல்லைங்களா? இப்போ சயின்டிஃபிக்காக நமக்கு வந்து மெயினாக என்னன்னா we have to look into every aspect. சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பிரெயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா our brains is made of what cells? We have brain இல்லைங்களா? What is it made of? Is it made of blood or is it made of some substance? What substance is it made of? It's called brain cells, and the brain cells பேர் என்னன்னா neurons. ஆச்சுங்களா? Brain cells, and those brain cells are called as neurons. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த brain cells is not only in your head. Interestingly, this white substance called neuron is not only in your head, it is also in your heart. Do you know that your heart also contains a little bit of brain cells? And also your gut. இந்த brain cells எங்கெல்லாம் உங்களுடைய பாடியில் இருக்குதுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா it's there in your head, and it's also there in your heart, and it is also there in your gut, bowel system. So adnala thango, when your stomach is not right, no, your whole body gets affected, your mind gets affected. Why enna upset right agano, even your mind gets upset. So now your heart spiritually represents what? Your avi. Now I'm just talking to you scientifically, externally, but spiritually, your heart எதை குறிக்குதுன்னா உங்களுடைய ஆவியை குறிக்குது. நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசிட்டு இல்லைங்களா? உங்களுடைய ஆவி சுத்தமா இருந்தா உங்களுடைய ஆத்மாவும் சுத்தமான சிந்தை வரும். உங்களுடைய சிந்தனை வந்துட்டு ஆத்மால சிந்தனை வந்துட்டு அசுத்தமா இருந்தா அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆவி வந்துட்டு அழுக்கா இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம சாம்ஸ்ல படிக்கிற மாதிரி கிரியேட் இன் மீ க்ளீன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கிரியேட் இன் மீ க்ளீன் ஹார்ட். அதே சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா வாஷ் மீ வித் ஹைசப், வாஷ் மீ அண்ட் மேக் இட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வசனம் படிக்கலாம். ஜீசஸ் சொன்னது, சாம்ஸ் 51 படிக்கலாமா? ஆ 51 10 படிக்கலாமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். And renew my spirit, renew a right spirit within me. இல்லைங்களா? Renew a right spirit within me. So remember this. These are the words of David, and he says, create in me a clean heart, O God, and renew a right spirit within me. So அதே அதிகாரத்திலும் வசனம் 6 படிக்கலாமா? What does chapter 51 verse 6 say? இது உள்ளத்தில்
இருக்க விரும்புகின்றீர். அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். ஸோ தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்றத வந்துட்டு இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, behold you God desire truth in my heart. இல்லைங்களா? இந்த விதத்துல என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? அந்தகாரத்தில் ஞானத்தை. இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இல்லைம்மா, ஆடுங்க. இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகின்றீர். உள்ளத்திலே உண்மை இருக்க. உண்மைனா என்னன்னா, ட்ரூத்னா என்ன? ட்ரூத் வந்துட்டு காட்ஸ் வேர்ட் இல்லைங்களா? உண்மை அண்ட் ட்ரூத், ஆல் திஸ், what does it mean? It only means the word of God. So a true worshipper is the one who worships God. Where does he worship God? In his heart. And with what? With truth in his heart. And this is what you desire. அப்படின்னு யார் சொல்றாங்க? பழைய ஏற்பாடு தாவீது ராஜா சொல்றாங்க. உள்ளத்தில் உண்மை, சத்தியம் எதிர்பார்க்கிறீர்கள் இல்லைங்களா? For you desire truth in the inward parts. So இந்த உள்ளத்தை கழுவணும்னா எப்படி கழுவ முடியும்? சத்தியத்தை தான் கழுவ முடியும் இல்லைங்களா? So the word of God cleanseth your heart. And so the word of God is compared to what? Water. இல்லைங்களா? So the word of God ஞாபகம் வச்சுக்கோங்க, is compared to water. தண்ணி எதை குறிக்குது? இப்போ நம்ம வந்துட்டு அந்த மேத்யூக்கு சொல்லிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? மரம், மிருகங்கள், பறவைகள், மீன், வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்துடைய அர்த்தமும் வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம வாரம் வெறும் இந்த அர்த்தங்களே நம்ம பார்க்கணும் இல்லை இல்லைங்களா? ஸோ ஆனால் நமக்கே வந்துட்டு அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓ, இதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் வந்துட்டு சூரியனை படைச்சாரு, இது எதை குறிக்குது? நட்சத்திரத்தை படைச்சாரு, இது எதை குறிக்குது? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு என்ன அர்த்தம் இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தண்ணி எதை குறிக்குதுங்க? தேவனோட வார்த்தை, ட்ரூத்னா பாருங்களேன். பட் ஆல்ரெடி இது வந்து நம்ம ஒரு வருஷமா இதே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக மறந்துடுறோம். தண்ணி எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை குறிக்குது, சத்தியத்தை குறிக்குது. அந்த சத்தியம் எதை குறிக்குது? இயேசுவாவை இல்லைங்களா? I told him, I sent him thrice. இல்லைங்களா? ஸோ இப்போ தண்ணி வந்துட்டு ரொம்ப தெளிவா ஏசப்பாவை குறிக்குது, சத்தியத்தை குறிக்குது. இதுக்கு வசனம் எங்க இருக்குங்க? எல்லா வசனமும் அதான் சொல்லுது இல்லைங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பாங்க? என்ன மரம் மாதிரி இருப்பா? நீர் கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல். எல்லா வசனத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா தண்ணியை தான் குறிக்கும். சாரி, தண்ணி எதை குறிக்குது நீங்க பாத்தீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஐசாயால இன்னொரு வசனத்தை படிச்சோம் இல்லைங்களா? How just like how the water that comes from the heaven, the rain that comes down from heaven gives water to the seed and food to the farmer, so also my word will not return unto me void. அந்த இடத்துல தேவனே வந்துட்டு அவருடைய வார்த்தை எதுக்கு சமமா பேசுறாங்க? தண்ணி, மழைய இல்லைங்களா? ஸோ நம்ம இயேசுப்பாவை ஏத்துக்கலைன்னா கண்டிப்பா எங்களுடைய பாவங்கள் கழுவப்படலை. நம்ம இயேசுப்பாவை ஏத்துக்கிறதுனால he is the word of God, he can wash you clean. So when you accept Jesus, when you eat Jesus said, if you don't eat my flesh and drink my blood,
அது வந்துட்டு ஆக்சுவலி நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். He will say you have to eat my flesh and you should drink my blood. அப்படி சொன்ன உடனே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏசு பார்க்கணும் ரொம்ப கோவம் வந்துடும். How can this man say that we should eat his flesh and blood? ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா கூட ஜானுக்கு ஏசப்பா ஏஞ்சல் சொல்லும் ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்த புக்கை நீ சாப்பிடு, அந்த புக்கை நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுமா? It will become bitter. It will be sweet in your mouth, but it will be bitter in your stomach. ஏன்னா அந்த புக்கு ரெவலேஷனை குறித்து எழுதியிருக்கணும். கடைசி காலத்தில் தேவன் அழிவை குறித்து எழுதிக்கிறதுனால உங்களுடைய வாயில் அது ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் நீ டைஜஸ்ட் பண்ணி when you accept that and when you understand, when you receive it, you will understand how dreadful that is. இல்லைங்களா? So you feel bitter. So when Bible says you have to eat my flesh, அதுக்கு என்ன அர்த்தம்னா receive it, make it part of your body. நீங்கள் ஒரு சாதத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது என்ன ஆகுதுங்க? வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிட்டு it becomes part of your body. Only the junk is thrown out, but all the the vitamins and minerals, calcium and iron, everything else is taken to your body. அந்த மாதிரி நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிறது என்ன அர்த்தம்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்துட்டு இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் யூ. தட்ஸ் வை ஹி சேஸ் ஈட் மீ. Hey, I'm turning off this fan. It's just too noisy. I can't reduce it. அது எடுத்துட்டு இது ரொம்ப பெருசா இருக்கு. அது சின்னது. கட்டிக்குள்ள இல்ல அது ஆஃப் ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். I'll tell you. That's exactly what I'm trying to say. So, when we accept Jesus, when we make him part of us, his words part of us, அப்ப என்ன நடக்குமோ? We are washed already. சரிங்களா? So, நம்முடைய உள்ள வந்துட்டு சுத்தமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிக்கணும். சும்மா படிக்கிறது இல்லாம what you read should become part of your body. It should become part of you. So நமக்குள்ள சத்தியம் இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நம்ம we have to examine ourselves and see is the word of God in my heart. Very very important. So இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கிறது வந்துட்டு if we compare it to water, வேதத்தை வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லைங்களா? ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு தண்ணி அப்பப்போ குடிக்கணும் இல்லைங்களா? தண்ணி குடிக்கிறதுனால what does water do to your body? தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா it cleans your internal organs இல்லைங்களா? it cleanses your internal organs actually. So தண்ணி நமக்கு கண்டிப்பா குடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணணும் இல்லைங்களா? how do we compare to what shall we compare prayer? Reading Bible is depicted as water. So what about prayer? How is prayer depicted in the Bible? ஜெபம் எதுக்கு சமமா பேசலாம்? இப்போ நம்ம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு தண்ணிக்கு சமமா பேசுறோம். ஜெபத்தை எதுக்கு சமமா பேசலாம்? சாப்பாடு. God's word is food, no? It's the food, it's the water also.
my question is, now water represents word of God. What will represent prayer? Hmm? Submit. Anupam da prayer. To what can we compare it to? Ah. In fact, even I used to think like that, okay? But scripturally, water and food, both is the word of God. And in fact, specifically, it is water. Very specifically. Okay, now when it comes to prayer, Bible says, one thing that you should do without ceasing. எப்போதுமே செய்யணும். What is that? Pray. Pray without ceasing. Exactly. இல்லைங்களா? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. So, one thing, prayer ஜெபம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுமா? இடைவிடாமல். இல்லைங்களா? இடைவிடாம நம்ம பண்ற ஒரு காரியம் என்னங்க? சரி, இல்லைங்க. சுவாசிக்கிறதா? இடைவிடாம நம்ம நேச்சுரல் வேர்ல்ட்ல என்ன பண்றோம்னா மூச்சு காத்து, இல்லைங்களா? we cannot be even for few minutes without breathing. Bible says pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிங்கள். ஸோ ஜெபம் வந்துட்டு எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்னா நம்மளுடைய மூச்சு காத்து போல நம்ம ஜெபிக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா கூட உங்களுடைய ஹார்ட்டுக்கு பிளட் போகுது இல்லைங்களா? ஹார்ட்ல வந்துட்டு பிளட் என்ன பண்ணுது தெரியுங்களா? ஹார்ட் it just mixes oxygen to your blood. That's all it does. நீங்க எடுக்கிற அந்த மூச்சு காத்தை வந்து உங்களுடைய ஹார்ட் வந்து பிளட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புது. So when you breathe in, the blood that is circulating goes to your heart, receives oxygen, goes to the other organs and gives oxygen, comes back to your heart for one thing. That is for oxygen. So create in me a clean heart. அப்போ அந்த ஹார்ட்டில் வந்துட்டு there should be oxygen all the time. அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க pray without ceasing. இடைவிடாமல் எப்பொழுதும் வந்துட்டு நம்ம அந்த ஜெப சிந்தையில் இருக்கணும். இப்போ ஒன் ஆஃப் த ஹேபிட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாருங்களா? தனிமையான ஒரு இடத்துக்கு போயிட்டு இல்லைங்களா? Because he understands how important it is to pray. So if you are not praying, then your heart is actually not functioning correctly. So if you are not praying, your heart is in a very critical condition, critical position. ஜெபம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And Bible says pray without ceasing. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். First Thessalonians 5:14 படிக்கலாம். அஞ்சு 16. Thessalonians chapter 5 verse 16. Rejoice evermore. அவ்வளவுதான். 16 to 18.
16 to 18 படி. Okay. Pray without ceasing. In everything, give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. Yeah. Thank you. So இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கணும்னா rejoice always. Why should we rejoice? இங்க மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? Rejoice always. ஃபர்ஸ்ட் வந்துட்டு rejoice always. மகிழ்ந்து களிக்கூறு. Rejoice always, pray without ceasing, give thanks in all circumstances. So, first thing is rejoice. You need to know everything is in the hands of God. Right? Everything is in the hands of God. So rejoice in the fact that He is in control of everything. Right? He is in control of everything. Everything that happens in your life. The last time I said, even if a tiny chitter if it bites you, your toe, your brain knows it, no? Your brain knows it. Even a tiny ant bites you. You know, I told you about ants, ants. How do they actually prick you? They sting you. How do they sting you? கடிக்கிறது. Wrong. No. It has a needle. It has a stinger at the back. So, chitter mein paakudka ullu irukuduma. Imagine how small will be its stinger. It will be very small. So when an ant stings you, your brain knows it. You come back again, I'll punish you. And I'm very upset because prayer time is walking around and I'll punish you. Be aware. Thank you, sir. So similarly, God knows everything. Even if a sparrow falls to the ground, it does not happen without. When it's finished and when it's eating time, I'm going to go. So. But you can't eat. So the Lord is in control of everything, and even if a sparrow falls to the ground, it does not happen without the Lord's knowledge. So rejoice always. எனக்கு எந்த கெடுதல் வந்தாலும் the Lord is in control. அதை நன்மைக்காக அதை அவர் மாத்திடுவார். எந்த கெடுதல் ஆகட்டும் அது வந்துட்டு அவரு எனக்காக அவர் மாற்ற வல்லவர். இல்லைங்களா? என்ன கெடுதல்னா வரட்டும். The Lord is able to change it for me because I love Him. Rejoice always. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். Which is the worst thing that happened on earth? பூமியில on this earth, in the planet, on earth, which is the worst sin that was ever committed? Sodom Gomorrah. Where is it? Which is the worst sin committed on earth? Noah. Cain. உலக 40 days தானே அந்த உலக அழிவு. கொடூரமான ரொம்ப பெரிய பாவம் பூமியில நடந்த மிகப்பெரிய பாவம். Biggest sin on earth. Yeah. So the biggest sin was killing the Creator Himself, no? There can't be a worse sin than that. The worst sin is killing Jesus. அதனால Pontius Pilate ரொம்ப பயம். ஏன்னா அவங்க வைஃப் சொல்லிட்டாங்க, he's a holy man, I have nothing to do with him. Be careful. So Pontius Pilate வந்துட்டு ரொம்ப பயம். இப்போ நான் எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து நான் வெளில வந்துடணும். எப்படியாவது நான் ஏசப்பாவை கழட்டி விட்டேன்னா அவர் வேற யாருன்னா போயிட்டு தீர்ப்புக்கு நான் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் இஷ்யூ அப்படின்ட்டு பான்ஷியஸ்க்கு ரொம்ப பயம். அதனால ஏசப்பாட்டே போயிட்டு நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்பாரு. அந்த பயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா என்னன்னு சொல்வாரு, the one who handed me over to you has the greatest sin. நீ வந்துட்டு என்னை வந்துட்டு சிலுவையில் இருந்து பெரிய பாவம் இல்லை, ஆனா உங்ககிட்ட என்னை கூட்டு வந்து ஒப்படைச்சாங்கல்ல
அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார் இல்லைங்களா. So the worst sin committed on earth is of course obviously killing Jesus, and which is ஜூடஸ்னா the ஜூடஸ் காட்டி கொடுத்தாரு, காட்டி கொடுத்தார். அதுதான் பெரிய But பாவமா but it's not only that, no, the whole community அந்த whole community வந்துட்டு ஏசப்பாவை betray பண்ணிடுறாங்க. They betray, they shed innocent blood, and that too whose blood it is. புரிஞ்சிக்காம யார் வந்து பண்ணிட்டு ஏசப்பாவே வந்து சிலுவையில அறைஞ்சிடறாங்க. அதுவும் வந்துட்டு பாண்டியஸ் பைலட் கேட்பாரு, நான் ஜூடஸ் வரதுக்கோஸ்கராரு ஜீசஸ் இருக்காங்க, யாரை நான் விடுதலை செய்யணும். அவர் பேரு ஜீசஸ். Judas is also a very similar name to Yeshua. It's a very common name. So, whom do I release and get him? Okay, then Pontius Pilate will say he's innocent. I don't find anything wrong about him. அப்படின்ட்டு நான் கை கழுவிடுறேன். அதுக்கு ஜனங்க என்ன வாங்குவோம், அவருடைய பாவம் வந்துட்டு எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் விழட்டும். So அந்த community had done the biggest sin. அப்போ பாருங்க என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் the whole Israelites were scattered. They lost their homes, their land, their family. They were scattered around the world for how many years? Close to 2000 years. 2000 வருஷம் வந்துட்டு அவங்களுடைய நிலத்தை எல்லாத்தையும் எழுந்துட்டு வேற ஊர்ல வந்துட்டு கஷ்டத்துல பயத்துல வாழ்ந்துருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா கடவுள் வந்துட்டு அவங்களை மறுபடியும் மன்னிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய சொந்த ஊருக்கே போகும்படி செய்திருக்காரு இல்லைங்களா. So but the point here is the worst sin is killing Jesus, which is the best thing that happened on earth. So which is the most blessed thing? Okay, no, with them. Where is the answer? If I say worst thing, which is the worst thing? You said Jesus killing, right? Remember. Now, which is the blessed thing that happened on earth? The most best thing? Jesus died for us. Jesus died for us. So the worst thing is people killing him, and the best thing is Jesus dying for us. Both is the same thing. So the Lord is able to change anything that happens in our life. Even the worst thing that happens in our life, He can make it work for our good. நம்ம நன்மைக்காக அதை வந்துட்டு அவர் மாற்ற வல்லவராக இருக்கார் இல்லைங்களா. So always rejoice in the Lord, pray without ceasing இல்லைங்களா. So like your breath, you constantly you have to have that spirit of prayer always. Now இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சில சமயம் வந்துட்டு நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லைங்களா. when we get discouraged, அந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு ஜெபிக்கணும்னு தோணாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நீ விடாத, நீ சோர்ந்து போனதுனால ஜெபத்தை ஒண்டி விட்டுறாத. Even when you are discouraged, don't stop praying. Sorry. Especially அந்த டைம்ல தான் உங்களுக்கு இன்னும் ஜெப தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ நம்ம யூஸ்வலா வந்துட்டு there be so much of sorrow, sometimes you'll not feel like doing anything. But that's the time you have to believe that God is able to change everything in my life, and you have to pray. So there is another verse which says, கஷ்டம் வரும்போது 3 விஷயம் நம்ம பண்ணணும். கஷ்டம், துக்கம், துயரம் வரும்போது 3 விஷயம் நம்ம தவறாம பண்ணணும். அது என்னன்னா, one is be joyful in hope, faithful in prayer, and என்னங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம், joyful in hope, இன்னொன்று வந்துட்டு patience, joy, Romans 12:12. Romans 12:12. 12:12. So whenever I have to go through tough times, இந்த வசனத்தை வந்துட்டு எப்போதும் வந்துட்டு நான் ஞாபகம்.
எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை வந்துட்டு நான் ஞாபகப்படுத்திப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 12. இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி டு ரிமெம்பர், ரைட்? 12. என்ன சொல்லுங்க தமிழ்ல படிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் சலித்திருங்கள். இங்கிலீஷ்ல வந்துட்டு பி ஜாய்ஃபுல் இன் ஹோப், பேஷண்ட் இன் அஃப்ளிக்ஷன். மூணாவது பி ஃபேத்ஃபுல் இன் ப்ரேயர். ஃபர்ஸ்ட் பி ஜாய்ஃபுல் இன் ஹோப் என்னன்னா that things will get better. First thing என்னன்னா joyful in hope, hoping that things will change, things will become all right. God is in control, God is not angry forever. First thing. Second வந்துட்டு patient in affliction. பொறுமையா இருக்கணும். கஷ்டம் வரும்போது அந்த பொறுமைன்றது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஞாபகப்படுத்திக்கணும். I need to be patient. மூணாவது faithful in prayer. அந்த ஒண்டி உங்களுடைய விசுவாசத்தை வந்துட்டு நீங்க எழுந்திரக்கூடாது. You should have that faith to believe that when I pray, my God listens to me. ஓகேங்களா? கடவுள் வந்துட்டு என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கணும். When you are going through tough times. ஓகேங்களா? So அதனால பாவம் எங்கிருந்து வருது? மனசிலிருந்து வருது. So how do you know your heart is dirty? The thoughts that your mind receives comes from heart. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது தெரியுங்களா? வெளியிலேருந்து வரல. It comes from our heart. From heart you receive evil thoughts. Out of the heart proceeds evil thoughts, Jesus said. இல்லைங்களா? Out of heart proceeds evil thoughts. இதோடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம படிச்சோம்னா, the context is washing of the hands. அது மாத்தியில தான் இருக்கும். Jesus will be accused of not washing your hands. ஓகேங்களா? அது படிக்கலாம். Matthew 15, மத்தேயு 15. 15 2வது வசனம் படிங்க. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கின்றார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகின்றார்களே என்றார்கள். ஸோ கை கழுவாம சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு கேள்வி. ஏன் ஏசப்பா வந்துட்டு எங்களுடைய போர்பாதத்தை எங்களுடைய பெரியோர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அவருடைய அந்த காரியங்கள்லாம் ஃபாலோ பண்ண மறுத்துடுறாரு? அது என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். ஏன் கை கழுவாம சாப்பிட்றாங்கன்னு ஏசப்பாவை கேட்டப்போ ஏசப்பா என்னன்றாருமா? ஏசப்பா என்னன்றாரு? What goes in does not defile you. What comes out of you defiles you அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ அதே அந்த சாப்டர்ல நீங்க வந்தீங்கன்னா say 17 15 படிங்க ஆண்டி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஊமையை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். யார் கேட்டிருந்தீங்க? பீட்டர். பேதுரு. எந்த ஊமை? What goes into your mouth does not defile you. What comes out of your mouth, what comes out of you, the evil thoughts, envy, anger, jealousy, pride, that defile you. So இந்த விஷயம் வந்துட்டு பீட்டருக்கே புரியலமா? அப்ப ஏசப்பா என்னன்றாரு? Even you are without understanding அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்பாருங்க. Then he will say, Jesus said, are you also yet without understanding? இன்னமும் இது உங்களுக்கு இதெல்லாம் புரியலையான்னு கேட்கிறாருங்க. யாரை பார்த்து? The most eldest disciple Peter.
இல்லைங்களா? Are you still yet without understanding? Do you not yet understand that whatsoever entereth at the mouth goeth into the belly, and then casts out into the draught? But those things which proceed out of the mouth come forth from the heart, and they defile the man. ஆச்சுங்களா? So the things that come from your heart, that comes out from your mouth, because out of the abundance of your heart your mouth speaks. So what comes from your heart has to obviously go to your mind and then comes out through your mouth. இல்லைங்களா? So he's talking about cleansing. The context here is washing your hands. So how do you wash your heart? So Jesus is trying to address that issue, that what is supposed to clean is not your hands. What is supposed to clean is your heart. And how do you clean your heart? Is definitely by the truth, that is the word of God, and also prayer. And which is why Jesus said, pray with me at least 1 hour. Pray with me at least 1 hour. But we should pray regularly. இல்லைங்களா? அது அந்த டைம்ல டிசைபிள்ஸ் சொல்றாங்க, ஏன்னா now the evil hour is coming. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் 1 hour கூட ஜெபிக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் ஜெபம் எப்படி நம்ம பண்ணணும்னா, விடாம எப்போதும் நம்ம வந்து ஜெபம் வந்து எப்போல்லாம் நம்ம டைம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே தான் போய் ப்ரேயர் பண்ணணும். யாருமே இல்லை, நான் ஆஃபீஸில் கூட நான் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் கூட நான் ஜெபிக்கலாம் இல்லைங்களா? ஸோ யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட நான் இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் வந்துட்டு யாருமே இல்லாத இடம் இருக்கும், அங்கே கூட நான் போய் ஜெபிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஜெபம் வந்துட்டு when you pray and when the word of God is in your heart, you will not get evil thoughts. But if you are getting evil thoughts, remember your heart is slightly becoming dirty, giving you signs. And when desire is given birth, it gives birth to sin. Jesus said, James chapter 1 verse 15. James chapter 1 verse 15. Just like ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ, ஃபர்ஸ்ட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகுதா ஓ இது கெட்டுக்குதுன்னு சொல்ல தேவையில்லை, அந்த ஸ்மெல்லு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓ இந்த சாதம் வந்துட்டு கெட்டு. அதே போல வந்துட்டு உங்களுடைய இருதயம் வந்துட்டு நீங்க பாவத்துல விழுந்த பிறகுதான் ஓ என்னுடைய இருதயம் வந்துட்டு அழுக்காயிட்டு இருக்கு, அதனால நான் பாவத்துல விழுந்த நீங்க பண்ண தேவையில்லை இல்லைங்களா? அந்த சிந்தனை வரும்போது you can be, you can understand that your heart is dirty. So அது ஜேம்ஸ் 1:15 படிங்க. So when desire is given birth in your heart, it gives birth to sin. And when you complete that sin, and when it's finished, when you commit that sin, it gives birth to death. Tamil ketchingala nadi chapter 1. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இச்சை பிறப்பிக்கும் இல்லைங்களா?
once the desire is born, it gives birth to, sorry, after desire has conceived, not born. இல்லைங்களா? Once desire is conceived, it gives birth to sin. And when sin is finished, it gives birth to death. இல்லைங்களா? So when it says finished, you committed that sin and you're not repented. அந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ அந்த பாவத்துக்கு என்ன பண்ணல, மன்னிப்பு கூட கேட்கல. So when it is finished, then that is death. When sin is finished, it's a complete sin. A sin, for it to be complete, it has to be committed and then not asked forgiveness. You know? So it's a heart that has to be taken care of. It's very, very important. நம்ம போன டைம் கூட பார்த்தோம் இல்லைங்களா? So be watchful over your heart above all else. Guard your heart above all else. எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுடைய இதயத்தை வந்துட்டு பார்த்துக்கோ. Because the heart is most deceptive than anything else. It's very deceptive. ரொம்ப ஈஸியா உங்களை ஏமாத்திடும். அதனால you have to be very careful with your spirit. So அந்த இடத்துல வந்துட்டு அந்த Samaritan woman வந்துட்டு she asked where to worship. Her question is where to worship. That's her question, not actually a question. It's actually like a complaint. அவங்களுடைய complaint என்னன்னா, you are saying you cannot worship there, you cannot worship here, Jerusalem only you have to worship. Which place? How can you say that's the right place? But he is saying there's only one place that you can worship, and that is your heart. And that person is a true worshipper, a person who worships in his heart. A true worshipper is the one who worships God, who submits to God in his heart. The place where you need to worship God is not Jerusalem, not Samaria. The time has already come where you have to worship God in your spirit, because God is spirit. Because God is spirit, and he is looking for worshippers who will worship him in spirit. அது ரொம்ப கிளியரா இருக்கு இல்லைங்களா? So are we true worshippers? Are we worshiping God in spirit, in our heart? Or are we just worshipping with our lips? So we actually are worshipping something else. We are worshipping our talents, gifts. We are worshipping all of that. Maybe we are worshipping alcohol. Last time on the example, we cannot live without alcohol. We cannot live with certain things. I cannot live without music. I cannot live without guitar. Which means I'm a worshipper of guitar. I'm a worshipper of music. So where do I worship God? I worship God in my heart. Now last time the worship நான் அர்த்தம் சொல்லியிருந்தேன். Worship is to completely give yourself. Prostrate. Prostrate na enna arthanga? Prostrate na you fall flat to the ground and give yourself. So the meaning for worship is prostrate. You fall flat on the ground and completely give yourself to something. And so Paul says the true act of worship is to give yourself as a living sacrifice. So you got to understand the spiritual meaning of worshipping, of worship. You don't have to call something and say this is God, and how can you do that? You're worshipping them. That's wrong. That's not how it is. Even if you have given yourself to it, it becomes very religious. You're actually worshipping that thing, that object or that person. It could be anything. It becomes religious. We need to be very watchful. So, Samaritan women. நீங்க பாத்தீங்கன்னா, the point that I'm trying to make is between
chapter 3. You have chapter 2 and chapter 4. சரிங்களா? இது மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா chapter 2ல வந்து there are 3 incidents. And after the third chapter, you again have 3 incidents. And John is very very carefully putting it all down for us. அது என்னன்னா ஜான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு step by step he's giving us something very important. Unlike Matthew வந்துட்டு John the Baptist உடைய birth, Jesus உடைய birth ரொம்ப வெள்ளாவரியா எழுதிருப்பாங்க. ஆனா John does not do that. He does not talk about the birth of John. He does not talk about the birth of Jesus. He's directly talking to you about the nature of God, the attributes of God, about who God is. He's helping us understand the nature of God. So, what are the 3 things that is mentioned after here? நீங்க மொத்தமா நீங்க பிரைமரி miracles நீங்க பைபிள்ல ஜான்ஸ் காஸ்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா the miracles in Cana, the miracle done in the wedding of Cana, and then second, then what is it? ஆலயத்துல அநேக அற்புதங்கள் இருக்குங்களா? So there are very few. When John gives you the miracles, he will tell you generally he did many miracles. Specific miracles he wants to address it. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏன் அவர் கொடுக்குறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான். நம்ம சாப்டர் 2ல வந்துட்டு அந்த அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். அந்த இடம் என்னது? ஃபர்ஸ்ட் வெட்டிங் மிரக்கிள், அதுக்கப்புறம் ஆலயத்துல இருந்து எல்லாத்தையும் வெட்டி அடிக்கிறாரு. He chases everybody from the temple, and then the third incident is he goes to that temple, same temple, the next day, and he does many miracles and many believe in him. அது மூணுமே அந்த அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? அந்த வெட்டிங்ல இருக்கிற கானா எதை குறிக்குதுன்னா ஏசப்பா வந்துட்டு அவர் நமக்காக மரிக்கிறார், அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுக்கிறாரு இல்லைங்களா? நமக்கு ஜீவனை தராரு, அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஜீவனை தராரு. 2வது காரியம், இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு அவங்க செய்த பாவத்தினால எல்லாரையும் சிதறி அடிக்கிறாரு. அது எப்ப நடந்தது? 70 AD. 40 வருஷம் ஏசப்பா வந்துட்டு was ascended into heaven. 40 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது? The whole of Israelites are scattered. See how prophetic these incidents are. The death of Christ, death and resurrection of Christ, and then the scattering of the Jews. Third, what is the third? கடைசி காலத்துல எல்லாரும் மறுபடியும் ஏத்துக்கிறாங்க. கடைசி காலத்துல யூத மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை ஏத்துப்பாங்க. அந்த இடத்துல இட்ஸ் டோல்ட் ப்ரொஃபெட்டிக்லி இல்லைங்களா? ஸோ அதே போல இப்போ சாப்டர் 4ல வந்து ஒரு காரியம்னா சமாரிட்டன் விமன், அது எதை குறிக்குதுன்னு 2வது காரியம் வந்துட்டு the noble man's son is healed. What does that signify? நீங்க பாத்தீங்கன்னா if you see the Samaritan women, when did he go meet her? அது ஒரு டைமிங் கொடுத்துக்கிறாங்க. afternoon 12 o'clock. நான் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 7 number 7. It should be is correct. in the 6th hour. 6th hour. So there are 2 timings given in chapter 4. One என்னன்னா when he has to meet Samaritan women, அந்த சமாரியா ஸ்திரியை அவர் சந்திக்கும் பொழுது நேரம் என்னன்னு ஜான் வந்துட்டு குறிச்சு வச்சு குறிப்பா நம்ம கிட்ட சொல்றாருமா இல்லைங்களா? அவர் போயிட்டு அந்த வெல் மேல உட்கார்ந்தது வந்துட்டு எக்ஸாக்ட்லி பை த 6th hour. 6th hourனா 12 o'clock. 6th hour, from 6 o'clock if you calculate, 6th hour is 12 o'clock. That is why it is hot and he is asking for water. இல்லைங்களா? So the number 12 is the remnant of God. இல்லைங்களா? அங்க 12 எதை குறிக்குது? தேவனுடைய ஜனத்தை குறிக்குது. So 6வது மணி நேரம், 6th hour. So that represents the coming of Jesus. Number 6 represents the coming of Jesus. Jesus visiting earth. Which hour is that? The 6th hour. Right? So the Jesus visited
earth during the 6th hour. How do we say 6th hour? Because Jesus, if you see in the book of Genesis, God created Adam on the 6th day, and Jesus also visited earth 6th hour. How is it the 6th hour? Because it's the 6th kingdom, the appointed time. And we've done that already, so I'm not going to go deep into that. It was the 6th kingdom during which Jesus was appointed. Jesus came and visited earth. Now the 7th hour, number 7 represents blessing. Because the Lord blessed the 7th day and He rested in it. It's a number of completion, Lord's work. So what does He came? Why did Jesus come on earth, to earth? To die for us, no? The 7th hour is when Jesus died for us. So the nobleman's son was healed. When was he healed? 7th hour. And what does that represent? 7 represents the accomplishment, the Lord's accomplishment. He accomplished righteousness on the cross. So through He carried our sins and He died for our sickness. He bore our sickness on the cross. For our sickness and for our infirmities, He died on the cross. To heal us, He died. So this boy receives healing by the 7th hour, and that 7th hour represents the crucifixion of Christ, the death of the Lord's death. And then that whole family is saved. Because they find out, go back home. The nobleman goes back home and he says, what time did he start to amend? And then they say, yesterday, the 7th hour. So, and he realizes that's when he actually gave that word. Jesus gave that word. Fulfilling of God's word during the 7th hour, which is, of course, the crucifixion of God. So the next miracle immediately after this, unfortunately, does not end in chapter 4. Which is the next miracle? Is in the chapter 5. So, இந்த 38 வருஷம். So இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா verse 54 ends. Chapter 4 verse 54 ends. This is again the second miracle that Jesus did when He was come out of Judea into Galilee. ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய miracle எல்லாம் படிக்கிறாரு இல்லைங்களா? ஆனா specifically why John says the second miracle, because Galilee is the second miracle. In Judea He does a lot of miracles, but the first miracle that He did in Galilee was turning the water into wine, and the next miracle is healing. Healing were a miracle. Miracle thana, rendume miracle da. Turning the water, and which is why John specifies these two miracles, and both represents the crucifixion of God. Crucifixion of the Lord, the death of Christ. And then when you move to chapter 5, then he says, after this there was a feast of the Jews, and Jesus went up to Jerusalem, and there is at Jerusalem by the sheep market a pool which is called in the Hebrew language Bethesda. இப்போ நீங்க பெத்தஸ்டாக்கு நீங்க ஹீப்ரூல நீங்க அர்த்தம் பாத்தீங்கன்னா, Beth means house, Hesda means mercy. Okay, Bethesda means house of mercy. So you see how everything Jesus did, Jesus பண்ணது ஒன்னொன்னு வந்துட்டு is so perfectly orchestrated. It's like arranged by God that it has to happen. இப்படிதான் நடக்கணும்னு தேவன் வந்துட்டு he's fulfilling it. இல்லைங்களா? So, and therefore John understands all of this, and which is why he is very particular about writing these miracles that Jesus did.
ஜான் நோஸ், ஜானுக்கு தெரியும் இல்லைங்களா, அநேக மிரக்கிள் பார்த்த ஜான் வந்துட்டு இந்த மிரக்கிள் தான் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எதுக்கு எழுதுறாருன்னா, ஸோ தட் we understand the prophetic meaning behind it. Very, very important. So this house of mercy, he goes to Jerusalem. Remember, he goes where? Jerusalem. Okay, the Lord decides, I'm going to go to Jerusalem and I'm going to go to this place called the house of mercy, where there are a lot of people with the different ailments. Okay, in these lay a great mercy, Israel in the last days. Israel is called the house of mercy. And there was a pool by this porch, and it had 5 pillars. அதை கூட எழுதியிருப்பாருமா ஜான், 5 பில்லர் இருந்தது. அதை கூட வந்துட்டு ரொம்ப குறிப்பாக எழுதியிருப்பாரு. 5 represents law. You have 5 fingers, totally 10. சரிங்களா? So 10 கட்டளைகள். So you have 5 fingers, 5 fingers, which is 5 commandments of God, which talks about God, what you're supposed to do with God, and 5 commandments which is concerning about you with the people. So altogether 10 commandments. 5 வந்துட்டு 5 represents law. Okay, so it says 5 porches. Bethesda having 5 porches, and these lay a great multitude of important folk. So clearly this is representing Israel. But on the 38th, there is another number given, is this person was there lying for how many years? 38 வருஷம். இப்போ நம்ம பைபிளில் 38 வருஷத்துக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்களா? ஏதாவது ரொம்ப ஒரு ஃபேமஸ் இன்சிடென்ட் ஒன்று இருக்குங்க. 38 நிமிஷம். கரெக்ட். Preeti got it right. No, wilderness. Ah. 38 என்னன்னா, இவங்க ஒன்னாந்தத்துல ஆக்சுவலி 40 இயர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆக்சுவலா வந்துட்டு இட் இஸ் 38. ஏன்னா கடவுள் வந்துட்டு 2 வருஷம் கம்மி பண்ணிடுவாரு. ஆக்சுவலி அவங்க 40 வருஷம் தான் அங்க இருந்திருக்கணும். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, அதை கம்மி பண்ணிட்டு பரவாயில்ல 2 வருஷம் கம்மியாவே நீங்க போயிடணும், இல்லைன்னா அதுக்குள்ள என்ன நடக்கும்னு கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா. 38 verse இதுல இருக்குல்ல chapter 4ல verse 38 அது நான் படிக்கும்போது 6 38 7 38 13 மட்டும் அந்த ஃபுல்லா ஒரே மாதிரி ஒரு மீனிங் வர மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டீவ் சொல்றா இல்ல பட் படிச்சா 38ல ஒரே வேர்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதுக்கு மீனிங் வெளா குடுக்குற மாதிரியே இருந்துச்சு. நம்ம செப்பரேட்டா அந்த கீதல நானே எழுதணும். ஓகே, அப்ப அந்த மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஆக்சுவலி 38க்கு வந்து மீனிங்கே இல்ல பைபிள்ல. 40க்கு தான் மீனிங் இருக்குங்க. 40 எதை குறிக்குதுங்க? There is something in nature. What is that? Pregnancy gets full job, so that is
40 weeks. 40 weeks. 9 months is 40 weeks, Sus. Not Sorry, 40. 9 weeks. 9, Yeah, the, 10 மாசம். they 40 say weeks is 10 months. the gestation is 40 months. Ah, But you are good to deliver 38. that they say. See, we take the common number. Generally, வந்து காமனா வந்து 37 is a premature. gestation is 40 weeks, and Bible says that. So this Bible is specific about it because it gives you the number specifically 10 months. 10 மாசம் சுமந்து எடுத்துப்பாங்கல. 37 weeks is a premature baby. Correct. The baby Sometimes is வந்துட்டு sometimes they will also be that's why it's called a Because premature. 6 months கூட பேபி அதடா 30 weeks க்கு முன்னாடி பண்ணா பண்ணா என்ன சொல்றாருன்னா ப்ராப்பரா 10 வரைக்கும் கூட போகுது இல்லையா, அதுக்கு மேல போறது இல்ல, லாஸ்டா 10 தான். I'm telling you 38 weeks is a full term pregnancy. You're going to deliver the baby in week 38. I delivered the baby 38 weeks. Yeah, but what is a full term? ம். 10 months, no. So actually the reason why I'm saying this, there is a very biblical reason. That's why இப்போ வந்துட்டு 40 எதை குறிக்குது? Completion. நிறைய விஷயங்கள் நம்ம பைபிள் பார்க்க எல்லாமே 40ல தான் வரும். இந்த வனாந்திரத்துல கூட 40 வருஷம் தான் இருந்திருக்கணும். ஆனா the Lord shortened it ன்னு அவரே சொல்வாரு. The Lord shortened it and made it 38. So they entered into promised land. ஆச்சுங்களா? So நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு நாள் அந்த மேத்யூ 24ல வந்து இவங்க கேட்பாங்க டிசைபிள்ஸ் கடைசி காலம் எப்போ வரும்னு. அப்போ ஏசப்பா சொல்வாரு கடைசி காலத்துல ரொம்ப போராட்டங்கள் வரும், ரொம்ப கஷ்டங்கள் வரும். அந்த காலங்கள் வந்துட்டு if it's not cut short then it will nobody will survive. So தேவனுடைய ஜனங்களுக்காக தேவன் என்ன பண்ணுவாரா, அந்த நாட்களை கம்மி பண்ணுவாரா. 40 நாட்கள் இருக்க வேண்டியது 38 நாட்களா மாத்திடுவார். இட்ஸ் a symbolical number of completion. நாள் வந்துட்டு 4 represents completion or 4 represents season. Primarily it represents season. 7 is a number of blessedness. Now 7 is a number of completion. 4 is the number of season, like the appointed season. The Lord will come and see, does the tree bear fruit? The due time. Harvesting. The better word is due time. 4 represents due time. Now எதை குறிக்குதுங்க? 4 represents due time. If we have 4 seasons இல்லைங்களா, right? We have 4 seasons in the nature. You see, such an easy answer. When you look into the nature, you get an answer immediately. So 4 represents due time. So you have for 1 year for it to complete, it has to go through 4 seasons. Due time na due time. குறிச்ச காலம், குறிச்ச நேரம். இல்ல டியூ டைம்னா தேர்ந்தெடுத்த ஒரு காலம் இல்ல, எதிர்பார்க்கிற காலம். சரி, தக்க காலம்னு வச்சுக்கலாம். அதான் இப்போ கனி கொடுக்கும் காலம் இல்லையா, அந்த ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுவோம்ல, அந்த காலத்தை வந்துட்டு டியூ டைம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம லோன் வாங்கியிருந்தா அதுக்கு டியூ டேட் ஒன்று வரும் இல்லைங்களா, இந்த டைம்குள்ள நீ கட்டி ஆகணும், அதுக்கப்புறம் உனக்கு டைம் இல்லைல்ல. ஸோ குறிச்ச காலம் மேபி அப்படியே சொல்லலாம். டியூ குறிச்ச வந்து வராது, அது குறிக்கிறதுன்னு வந்துடும். இந்த குறிச்ச டேட்ல நீ கொடுத்துடணும். இதான் டியூ டேட். ஓகே, to make it more easier, so that is what number 4 represents. காலங்கள். ஓகேங்களா?
4 seasons. அதனால தான் மழை வந்தது எத்தனை நாள்? 40 நாள். வண்ணாந்தத்துலயும் 40 நாள். ஆனா அந்த நாளை வந்துட்டு ஏசப்பா என்ன பண்றாரு? கடவுள் வந்துட்டு he shortens it for people's sake. He made it 38. So 38 also represents mercy. ஓகேங்களா? So நீங்க 24 chapter 20 Matthew chapter 24 நீங்க படிங்க. Verse 22. அந்நாட்கள் குறைக்கப்பட்டதாயிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் தாமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த அந்த நாட்கள், அந்த கஷ்ட காலங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? He will shorten that terrible time that is going to come on earth. ரொம்ப கொடூரமான ஒரு நாட்கள் வரும்போது அந்த நாட்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் என்ன பண்ணுவாரு? குறைக்கப்படும். So in those days had not been cut short, no one would survive. But for the sake of the elect, the chosen one, those days will be shortened. அதனால தான் இந்த இடத்துல வந்து 38 days this man was lying by the pool. அந்த நபர்கிட்ட போயிட்டு ஏசப்பா என்னன்னு சொல்லுவார் தெரியுங்களா? Do you want to be healed? So, do you want to be healed? That's a very very important question. இப்போ நீங்க ஒரு ஆல்கஹாலிக் கிட்ட போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை விட முடியும். அதை விடுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியும். உனக்கு விருப்பமே இல்லைன்னா அதை எப்படி நான் உன்னால் உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நீ வெளியில் வரணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கணும். நான் வெளியில் வரணும், பாவத்தை விட்டு நான் வெளில வரணுன்ற விருப்பம் இருக்கா? அதான் ஏசப்பா ஃபஸ்ட்டு கேட்பாரு இல்லைங்களா? ஸோ இந்த இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏசப்பா கூட ஐக்கியமாக இருக்கோம். நீங்கள் ரெவலேஷன் படிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா கூட ஐக்கியமாக இருக்கோம், ஏசப்பா கூட இருக்கோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை எப்போ நம்புவாங்க? Jesus will say, you will after this you will not believe me until you see me coming down from the Father. So இந்த இடத்துல இந்த ப்ராஃபஸி அதை தான் குறிக்குது. இந்த இடத்துல ப்ராஃபஸி எதை குறிக்குதுன்னா, ஒரு நாள் தேவ நேசப்பா வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்காக அவங்களுக்கு இறக்கத்தை காமிக்கிறதுக்காக 2வது வரையில் வருவார். அந்த நாட்களில் வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுப்பாங்க, குணம் அடைஞ்சிருவாங்க. செகண்ட் கமிங். ஸோ இந்த இடத்துல ஜான் சாப்டர் 5 இந்த பேரலிட்டிக் மேன் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா 2வது வருகையை குறிக்குது. அந்த காலத்தில் கஷ்ட காலத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆல்மோஸ்ட் தொலைந்து போகிற ஒரு நாட்களில் வந்துட்டு அந்த காப்பாற்றணும். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு ஏசப்பா மேத்யூவில் மேத்யூ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார். இந்த மாதிரி நான் வருவேன், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ I'm going to die, மறைச்சிட்ட பிறகு நான் வருவேன், அப்போ நீங்கள் என்ன நம்புவீங்க? You will see me coming down, you will see the Son of Man coming down in his kingdom from the heavens. You know what will the Israelites do when Jesus says that? ஏசப்பாவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? Stone him, huh? Jesus will say that you will not believe me now, but you will believe me when you see me coming down the clouds from heaven in my kingdom. When he says this, they'll start spitting at Jesus' face, they'll start punching Jesus, they will start making fun of Jesus. That's what they will do. இந்த இன்சிடென்ட்டை வந்துட்டு ஏசப்பா சொல்லும் பொழுது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? they will start beating Jesus. அப்போ யோசித்து பாருங்க, how much they don't know the word of God. How much they don't know the word of God.
that when Jesus saying சொன்னா நான் வருவேன், உங்களுக்கு இறக்கத்தை காமிக்கிறது நான் வருவேன், அப்ப நீங்க குணமாயிடுவீங்க அப்படின்னு அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை start beating on Jesus. அது நீங்க மேத்யூ சாப்டர் 26 படிங்க. 26:64 ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அந்த வசனம். 20. சாப்டர் 26 64. verse 64. அதற்கு இயேசு அப்படி அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கின்றான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கூட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? இதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். so humble that he's telling, one day I will come down to show mercy to you, to heal you, and then you will believe me. And the prophecy சொல்லும்போது they don't have the mind to understand. இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இல்லை. What they instead do is they beat up Jesus. But can you imagine how Jesus is so patient? And the time Lord is just taking that, and even the Father is watching all of that. What his son is going through, the Father is seeing it, and he's patient. Can you imagine that? The patience of God the Father. He could have gotten angry. அந்த இடத்துல தேவனுக்கு எவ்வளோ கோபம் வரலாம். கோபம் வந்து அப்போவே வந்துட்டு தேவன் எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? But very quietly standing, God the Father is watching them. Patient. And his son getting humiliated and getting beaten up. So in the John chapter 5, this first miracle talks about the second coming of Jesus. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த மிரக்கிளும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஜான் எழுத மாட்டார். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் வாட் ஜீசஸ் டெல்ஸ். வில் டாக் அபவுட் a lot of things. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னாக்கா ஃபீஸ்ட் இல்லைங்களா? Everybody will come to him, will do a lot of miracle, and then what happens? He multiplies அந்த 5 அப்பமும் மீன் everybody eats it, no? So next miracle அதுதான். So after Jesus comes, he saves the Israelites. அதுக்கப்புறம் next என்ன? We have a feast. We will have food in the table, sitting with Jesus. We will have a supper with the Lord, with him, beside him. There is a supper of the Lord. So how John ரொம்ப கிளியரா கேர்ஃபுல்லா வந்துட்டு எந்த மிரக்கல் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு. Everything is prophetic. So we'll have to very carefully read it and try to understand it. So I know we took a long time, but we started also late. So we pray and close.